வணக்கம் நிலைய தலைமுறையே, மாறுவோம் மாற்றுவோம். கடந்த ஒரு சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் வைரலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் விடயம் ரிச்சா உணவு திருவிழாவில் இடம்பெற்ற அந்த சம்பவங்கள் தான். ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஒரு சில தவறுகள் இடம்பெற்றதாக அதன் உரிமையாளர் முன்வந்து பணத்தை திரும்ப தருவதாகவும் மற்றும் மன்னிப்பும் கேட்டுவிட்டார். பின்பு அவர் ஒரு சில விடயங்களையும் முன்வைத்திருக்கிறார். அவரது ஊழியர்கள் ஒரு சிலரால் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அவமானப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார். நாம் இதை வேறொரு பார்வையில் பார்ப்போம். எப்படி என்று சொன்னால், இது பாதிக்கப்பட்ட மக்கள் செய்ததா, இல்லை அவரது வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் ஏற்படுத்திய சதியா? நாம் ஒரு கோணத்தில் இதை அணுக வேண்டும் என்றால், கந்தையா பாஸ்கரன் அவர்கள் நெதர்லாந்து நாட்டில் பணக்காரர் வரிசையில் 500 பேருக்குள் இடம் பிடித்திருக்கிறார். அவரது சொத்து மதிப்பாக 5000 கோடிகளுக்கு மேல் இருப்பதாக ஒரு காணொளியையும் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் தனது வியாபாரத்தை, அந்த பண்ணையை தமிழ்நாட்டில் செய்திருந்தால் அவருக்கு கிடைத்திருக்கும் புகழும் வருமானமும் இலங்கையில் கிடைப்பதை விட பல மடங்கு கிடைத்திருக்கும். தாய்நாட்டின் மீது கொண்ட பற்று காரணமாக அதனை எமது நாட்டில் அதை செய்திருக்கிறார், வடக்கு மாகாணத்தில் செய்திருக்கிறார். அதனை நினைத்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன தவறுகளை உதாகரம் காட்டுவது மக்கள் அல்ல, இது ஒரு அரசியல் நோக்கம். ஏன் இதனை இவ்வாறு கூறுகிறேன் என்று சொன்னால், வெறும் ரிச்சா உரிமையாளர் மட்டுமல்ல, அவர் ஐவிசி தமிழ் உரிமையாளரும் அவர்தான். நாட்டில் இடம்பெற குற்றங்கள், ஊழல்வாதிகள், அரசியல்வாதிகளின் வழக்குகளை பற்றி மிகவும் வெளிப்படைத்தன்மையாக அந்த சேனல்ல செய்தி வெளியிட்டு கொண்டிருக்காங்க. இதன் பின்விளைவாக கூட இது இருக்கலாம். அடுத்து இந்த உணவு திருவிழா தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்றாரு, ரிச்சாவில இருந்து தெற்கு நோக்கி வர்ற பழங்கள்ல ஃபோர்மலின் கலந்திருப்பதா அவர் சொல்றார். அடுத்ததாக அவர் ஒரு தமிழ் தேசியவாதி. அவரது செயற்பாடுகளை நோக்கும் போது அவர் ஒரு தமிழ் தேசியவாதி. அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, சமூக வலைத்தளத்துல கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன் பார்த்தது, அடுத்த வடக்கு மாகாண முதல்வர் என்ற அளவுக்கு அவரது புகழ் பெருகி இருக்கு. அப்ப இதுல இருந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப அடுத்த வடக்கு மாகாண முதலமைச்சர் என்று கனவு காண்ற பல பேர் இதற்கு பின்னால சூழ்ச்சி செய்யலாம். இல்ல அந்த ஐபிசி தமிழ் சேனல்ல வர்ற நிகழ்ச்சிகள்ல பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகளோ, குற்றவாளிகளோ, ஊழல்வாதிகளோ கூட இதற்கு பின்னாடி இருக்கலாம். அப்ப மக்கள் நாம் அதில் எப்பவும் கவனமா இருக்கணும். இப்ப ஒரு சிலர் வீடியோக்களை சமூக வலைத்தளத்துல போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சில இடங்களுக்கு போய் அங்கே எதுவும் பிரச்சனை நடந்தா, உணவு திருவிழாவிலேயோ இல்லை ஹோட்டல்களையோ போயிட்டு அங்கே இருக்கிற ஊழியர்கள் கடுமையாக நடந்து கொள்வாங்க. சாப்பாடு இல்லைன்ற வீடியோக்கள் மட்டும் இருக்கே தவிர, ஊழியர்கள் கடுமையாக நடப்பது போன்ற எந்த காணொலியையும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வீடியோ போட்டாக்கள் ஒருத்தரும் போடலை. அப்போ இது ஒரு சதிதான். இது இப்போ நான் வாழ்கிற ஊரில் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தொழில் தொடங்கினா 5000 ரூபாய் செலவழிச்சு செய்வினை வச்சு விட்டுருவாங்க அப்படின்ட்டு நகைச்சுவையா சொன்னாலும் அதுக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கு. ஏனென்று சொன்னா, பொறாமை, வஞ்சகம், வைத்தறிச்சல் இதன் காரணமாக செய்வதே அது. நவீன கால செய்வினை சூனியம் என்று சொன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியாவை சொல்லலாம். நிறைய இருக்கு. சோசியல் மீடியா, டிக்டாக், அந்த மாதிரி நவீன கால செய்வினை சூனியம் என்று சொல்லலாம். இப்போ இதெல்லாம் விட்டது. இப்போ இன்னொரு வழியில பார்த்தா, ஒரு ஆய்வாளர் சொல்றார், வடக்கு மாகாண ஜிடிபி இலங்கையிட ஆக அடிமட்டத்தில் கடைசியா இருக்குன்னு சொல்றாரு. கிழக்கு மாகாணமும் அதுக்கு மேல இருக்கு. ஆனா வடக்கு மாகாணத்துல ஜிடிபி ஆக லாஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாரு. காரணம், முதலீட்டாளர்கள் வருவதற்கு அஞ்சுகிறார்கள் என்று சொல்றாரு. அப்ப இதுக்கு பின்னால பெரிய அரசியல் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது இது 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு அவர் சொல்றேன். அப்ப இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் நம்மட தமிழர்கள் வாழ்ற பிரதேசத்தை நோக்கி வரும்போது அதுல நிறைய பேர் லாபம் தான் அடைவோமே தவிர நஷ்டமடைய போறது. ஏன்னா அந்த ரீச்சா நிறுவனத்துல மட்டும் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் என்பது சரியா கணக்கிட்டா ஒரு முழு கிராமம் பலனடையுது. கடந்த வருஷம் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப இலங்கையோட ஜிடிபிக்கு அது ஒரு பெரிய உதவி செய்யுது. நாம் முன்னேற வழியை பார்ப்போமா, இல்லை இந்த மாதிரி வர்ற ஆக்களை நம்ம பள்ளி சுமத்தி அவங்களை துரத்தி விடுற வேலையை பார்ப்போமான்றது தெரியும். நாட்டில் பல பிரச்சனை போய்கொண்டிருக்கு. அதெல்லாம் வைரலாக்காத சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிற நாம் தெற்கில பல கைதுகள், ஊழல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பிரச்சனை, சிறை சம்பவங்கள்,
செம்மணி புதைகுழி பல சம்பவங்கள் போய்கொண்டிருக்கு. இது பற்றி நாம் மிக குறைவாகவே பேசுகிறோம். ஒரு உணவு திருவிழாவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை தான் அதிகம் பேசுகிறோம். எனவே அவர் மன்னிப்பும் கேட்டுவிட்டார், பணத்தை திரும்ப தருவதாகவும் சொல்லிவிட்டார். இத்துடன் இதனை விடுத்து இது போன்ற தொழிலதிபர்களையும் தமிழ் பற்று கொண்டவர்கள் எமது மண்ணிற்கு அவர்களை வைத்து நாம் லாபம் தேடும் முயற்சியை செய்ய வேண்டுமே தவிர அவர்களுக்கு அசௌகரியங்களை கொடுத்து அவர்களை துரத்தி விட செய்வது அழகல்ல, அது மாண்பும் அல்ல. இப்படியே செஞ்சுதான் நம்ம முன்னுக்கு வரையிலாம இருக்கோம். அதைத்தான் நான் சொல்லுவேன். மக்களாகிய நாம் ஒன்றை சிந்திக்கணும். என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான தொழிலதிபர்களை வைத்து நாம் எவ்வாறு லாபம் சம்பாதிப்பது, எம் மண்ணுக்கு எதை இவர்களை கொண்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது, அபிவிருத்திகளை எவ்வாறு ஏற்படுத்துவது. இவர் போன்றவர்கள் இங்கு அசௌகரியங்கள் இல்லாமல் முன்னேற்றத்தை செய்தால் இவரை முன்னுதாரணமாக வைத்து இன்னும் பல தொழிலதிபர்கள் நம் தமிழ் பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கு முன் வருவார்கள். தொடர்ந்து பேசுவோம். இது போன்ற சதிகளுக்குள் மக்கள் சிக்காது நாம் தொலைநோக்கு பார்வையுடன் நகர்ந்து செல்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.